எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். ஆனால் இது வந்து சிக்கனை வச்சு செய்வாங்க. நம்ம வந்து அதில் சிக்கன் தான், சிக்கன் இல்லாமல் நம்ம அதுக்கு பதிலாக இது வந்து மங்கி ஹெட் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. மங்கி ஹெட் மஷ்ரூம் இதை தான் இப்போ சிக்கனுக்கு பதிலாக நம்ம இதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஸ்டாக் செய்யணும். ஸ்டாக் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹோம்மேடு, நான் அரைச்சி வச்சது, சில்லரில் வச்சுருக்கேன் அரைச்சி, அதை எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் தேவைப்படும். நான் இது ஆக்சுவலி செய்யணும்னு வாங்கி வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும். அதோட ஸ்டாக்கு, நம்ம வெஜிடேரியன் தானே செய்ய போகிறோம், அதில் வந்து சிக்கன் ஸ்டாக் ஊற்றுவாங்க. நம்ம இப்போ சிக்கன் ஸ்டாக் ஊற்ற போகிறதில்ல, வெஜிடேரியன் ஸ்டாக் க்யூப் வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு க்யூப் இல்லைன்னா 2 க்யூப் போடுவேன். இதோட வந்து மஷ்ரூம் சீசனிங்னு இருக்கும், அது தேவைப்படும். அதோட நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட் தேவைப்படும். மங்கி ஹெட் மஷ்ரூம் இதுதான் முதல்ல ஸ்டாக் பண்ணுறதுக்கு இதுதான் தேவைப்படும். எப்படி ஸ்டாக் பண்ணலான்னு பார்த்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாக் பண்ணி அது வந்து ஒரு 15 to 20 minutes அது பாயில் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மஷ்ரூமில் அந்த சாரும் இறங்கணும். அதோட அந்த ஸ்டாக் வந்து நம்ம ரைஸ்க்கும் தேவைப்படும். ஸோ நம்ம முதல்ல ஸ்டாக் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் ஸ்டவ்வில் வந்து கிளாஸ் பேனை வச்சுட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இது ஸ்ப்ரிங் ஆனியனும் அதோட லெமன் கிராஸ் இதெல்லாம் நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். இப்போ பாருங்கள், இதில் நம்ம 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். இப்போ இதிலே நான் தட்டின லெமன் கிராஸையும் போட்டுக்கிறேன். இப்போ இதிலே பாருங்கள், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நல்லா வாசம் வருது. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் இது சிக்கன் ஸ்டாக் அந்த இதை பாருங்க, சிக்கன் ஸ்டாக் க்யூப் 1 இதோடே போட்டுடுறேன். லைட்டாக இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப், இதையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம ரைஸுக்கும் இதை தான் எடுத்துக்க போகிறோம், மீதியை வந்து சூப்பாக வச்சுக்க போகிறோம். ஸோ 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், 2 கப். இப்போ எல்லாம் ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் நியூட்ரிஷ்னல் ஈஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் மஷ்ரூம் சீசனிங் இது வந்து 1 ஸ்பூன், இதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டாக் தானே இது ஏற்கனவே இது போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதோட லைட்டாக சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்
எல்லாம் போட்டுட்டு இப்போ இதிலே நம்ம இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, அந்த மஷ்ரூமையும் நல்லா புழிஞ்சிட்டு இதிலே போட்டுடணும். அப்போ தான் இது வந்து இந்த சூப்பை நல்லா உறிஞ்சும். அதில் இந்த மஷ்ரூம் வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணது. இது ஓவர் நைட் சோக் பண்ண மஷ்ரூம் நல்லா புழிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு இதில் போட்டுருங்க. அதில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புழிஞ்சிருங்க. அப்போ தான் இந்த ஸ்டாக்கை அது நல்லா உறிஞ்சி உள்ளே நல்லா இந்த இது ஸ்டாக் இறங்கும். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா மஷ்ரூம் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் பெட்டர். ஸோ நான் இன்னும் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். 15 to 20 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது பாயில் ஆகட்டும். 20 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நான் நான்வெஜ் சாப்பிடும்போது சிக்கன் ரைஸ் வந்து என்னோடய ஃபேவரட். அது வெஜ்ஜாக மாறினதுக்கப்புறம் அது சாப்பிட முடியலையேன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி வேகனா செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். எனக்கு இப்போ பாருங்கள், சிக்கன் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து நான் 1 கப் ரைஸ் எடுத்து இப்போ வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இதில் சில இதை சாட்டே பண்ணிவிட்டு ரைஸையும் சாட்டே பண்ணணும். முதல்ல இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட இது வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. சூப் இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை ப்ரிப்பேர் பண்ணி கடாயில் ஆயில் விட்டுட்டு இப்போ அதில் வந்து நம்ம லெமன் கிராஸ் ஒன்று போடுறோம். இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ அதோட அனியன், 1 அனியன் நான் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் அனியன் ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை. நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணால் போதும். ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது இது. ஏன்னா இது வந்து நம்ம செய்கிறது சைனீஸ் சிக்கன் ரைஸ். ஸோ இது சும்மா நல்லா அந்த ஆயிலில் இன்க்ரீஸ் ஆனால் போதும். பாருங்கள், ப்ரீஃபாக ஜஸ்ட் கொஞ்சம் இதை கோட் பண்ணி இது பண்ணாலே போதும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. கோட் பண்ணி லைட்டாக இது பண்ணோன்னே அந்த அரோமா வந்துடுச்சுல, வந்த உடனே இப்போ வந்து ரைஸை போட்டுடலாம். 1 கப் ரைஸ் நான் கழுவி வச்சுருந்தேன்ல, இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸு. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லான்னா கலர்லாம் மாறக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் கோட் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இதிலே பாருங்கள், ஒரு 3 பண்டான் லீஃபை நான் முடிச்சு போட்டு இதிலே போட்டு இதையும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு 20 minutes ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இப்போ இங்கே இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அந்த ஸ்டாக் ஊற்றுப்பேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சுவலி எப்போதும் ரைஸுக்கு வைக்கிற மாதிரி தான் 1 கப் ரைஸ்க்கு நம்ம வந்து 2 கப்ஸ் வைப்போம்ல. இப்போ பாருங்கள், நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி தான் ஸ்டாக்கை இந்த பவுலில் எடுத்து, அது நம்ம அளந்தது வந்து பிளாஸ்டிக்கு, அதனால இதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 1 கப்புக்கு நான் 2 கப் ஸ்டாக் ஊற்ற போகிறேன். ரைஸில் ஸ்டாக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ரிச்சாக.
ஆக்சுவலி என்னோடய ரைஸ் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். அதனால் ஒரு அரை கப் நான் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இருக்குது, நம்ம அதுக்கு சூப் மாதிரி சைடில் கொடுக்கணும், அதுக்கு வேணும். அதனால நம்ம வந்து மீதி இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை கப் சுடு தண்ணி போட்டுட்டு இப்போ இதிலே மஷ்ரூம் சீசனிங், இப்போ இதிலே நான் வந்து 1 ஸ்பூன் மஷ்ரூம் சீசனிங்கும் ஒரு பாருங்க அரை ஸ்பூன் சால்ட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதை மூடி நம்ம பாயில் பண்ணி இந்த ரைஸை வேக வைக்கணும். அப்படி சப்போஸ் இந்த ரைஸ் வேகாமல் இருந்துச்சுன்னா நான் அப்புறம் சுடு தண்ணி இன்னொரு அரை கப் ஊற்றுவேன். இப்போதைக்கு நான் 2.5 கப் ஊற்றியிருக்கேன். ஏன்னா இது இந்தியன் ரைஸுங்கிறதுனால, இந்தியன் சாப்பாடு ரைஸுங்கிறதுனால இது கூட தான் தண்ணி எடுக்கும். ஸோ அதனால நான் 2.5 வச்சுருக்கேன். சப்போஸ் இதுவும் வேகலைன்னா அதோட இந்த ரைஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்டோரில் ரொம்ப நாள் இருந்துச்சு போல் இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வந்தபோது வச்சு நார்மலாக நம்ம சாம்பார் ரசம் அதுக்கெல்லாம் வைக்கும்போது 3 கப்ஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இது ரொம்ப குழஞ்சாலும் இது சிக்கன் ரைஸ் நல்லா இருக்காது. அதனால நான் 2.5 வச்சுருக்கேன். இனிமேல் பார்த்துட்டு அதான் சொல்கிறேனே, ரைஸ் இதுக்கெல்லாம் தண்ணி அளவெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட ரைஸ் எங்கே வாங்குகிறோம், எவ்வளோ நாள் அது நம்மள்கிட்ட இருக்குது, கடையில் எவ்வளோ அது புது ரைஸா பழைய ரைஸா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவெல்லாம் மாறும். ஸோ இப்போ நான் 2.5 வச்சுருக்கேன். வெந்தோன்னா பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இதுவே சரியாக இருக்கும், ரொம்ப குழையக்கூடாதுல்ல, அதனால். சரி. ஸோ இதில் சால்ட்டு இது மஷ்ரூம் சீசனிங் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதை வந்து மூடி வேக விட்டுடலாம். இப்போ இந்த இது ப்ராத்தில் இருந்த மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் நேரம் மீட் மாதிரி எடுக்கணுன்றதுக்காக இதில் போட்டு கொஞ்சம் சூழியாக இருந்தால் தான் இது சிக்கன் மாதிரி இருக்கும். அதனால இதில் போட்டு இருக்கேன். இது வாங்கிட்டு வந்தேன். இதை அப்புறம் திருப்பி பார்த்தேன். இல்லை என்ன வைக்கிறது மச்சா ப்ரூமா மச்சா ப்ரூமா அதுவும் கிடைக்கும். பாருங்க, இதை நல்லா போட்டு 2 பக்கமும் ரோன் ஆகிற வரைக்கும் அப்போதான் நல்லா சிக்கன் மாதிரியே இருக்கும். இது பண்ணும்போது இதில் இது மேலே சால்ட்டி சோய் சாஸ் இருக்குல்ல, அது ஃபியூ ட்ராப்ஸ்.
விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா இந்த சைடும் ஒரு ட்ராப் எல்லாத்தையும் இல்லைன்னா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ அது வந்து நல்லா இருக்கும். மேலே லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப லைட்டாக சரி. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா பிளெண்டாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால இந்த மாதிரி லைட்டாக சோயா சாஸும் பெப்பரும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாஸ் 2 சாஸ் செய்யணும். இப்போ அதை செஞ்சுருவோம். அப்புறம் தீமூன் கட் பண்ணுவோம். அவ்வளோதான், அது பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஒரு பிளெண்டரில் ரெட் சில்லி, இது வந்து ஃப்ரெஷ் ரெட் சில்லி, இது வந்து இது இல்லை ட்ரை சில்லி இல்லை, இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே தாய்லாந்து சில்லி கிடைக்கும் ரெட் சில்லி. இப்போ அதை நம்ம இங்கே இதில் போட்டுக்கணும். சீடு எடுக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ இதோட 3 சில்லி போட்டிருக்கோம். அதுக்கு 3 கீ லைம்னு சொல்லுவாங்க. இந்த லைம் இருந்தால் இந்த லைம் போட்டுங்க. என்கிட்ட இந்த லைம் இருக்குது, அதனால இது கீ லைம்னு சொல்லுவாங்க. இது போடுறேன், அதாவது கேலமன்சின்னு சொல்லுவாங்கள்ல அது. இப்போ நீங்கள் இது இல்லைன்னா நார்மல் லெமன் கூட போட்டுக்கலாம். எது இருக்கோ அதை போட்டுங்க. நார்மல் லெமன் போடலாம், லைம் போடலாம், எது வேணாலும் போடலாம். எதுவுமே இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்குங்க. இப்போ எல்லா இது கீ லைமும் புழிஞ்சிட்டேன். இப்போ அந்த இது ஜூஸை வந்து இதில் ஊற்றிடுவோம். சீட்ஸ் இருக்கும், அதனால தான் நான் தனியாக புழிஞ்சிட்டு இதில் 3 சில்லி போட்டிருக்கேன், ரெட் சில்லி. அதோட 1 ஸ்பூன் சுகர், ஒரு 1/2 to 3/4 ஸ்பூன் சால்ட். இப்போ அதோட 3 கீ லைமோட ஜூஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை அதோட ஜிஞ்சர் கார்லிக், இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதோட 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை அரைச்சிட்டோம்னா இந்த இது சிக்கன் ரைஸோட இது கொடுப்பாங்க. இது தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது அரை கொஞ்சம் படலை, லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கோம். ஆனால் இப்போ இன்னமும் அரைப்படலை, அதனால இதோட இந்த ப்ராத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சூப் மாதிரி, அது ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அரைச்சோன்னா நல்லா அரைச்சிரும். இந்த பாருங்கள், இந்த சாஸு சிக்கன் ரைஸ்க்கு உள்ளது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இருங்க வர உப்பு வரப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சிடணும். இப்போ இதோட 3 இது கொடுப்பாங்க. ஒன்று சூப் கொடுப்பாங்க,
இந்த சாஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சோயா சாஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து அடுத்தது சோயா சாஸ்க்கு இவங்க கிச்சாப் லெமன் மனிஸ்ன்னு இருக்கும். அது அந்த இப்போ பாருங்கள், சோயா சாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ், அதோட 1 ஸ்பூன் செஸ்மி ஆயில். பாருங்கள், இதோட செஸ்மி ஆயில் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சால்ட் வேணும்னா போட்டுருவோம். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா இதுதான். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் செஸ்மி சீட்ஸ் போட்டோன்னா இது சோயா சாஸும் ரெடி. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக செசமி ஆயில் விட்டுட்டு ginger garlic paste, இதோட கொஞ்சம் சால்ட், ஒரு பீஸு சால்ட் போடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதையும் அதோட கொடுப்பாங்க. இதையும் இதோட எடுத்து கொடுக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி. இது ஒரு சாஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ இது மூணும் இப்போ இப்போ பாருங்கள், ரைஸை நம்ம வந்து நடுவில் வச்சுட்டு சுற்றிலும் இந்த சிக்கன் பீஸ் வச்சுருவோம். சிக்கன்னா இது மஷ்ரூமில் செஞ்ச சிக்கன். இங்கே பாருங்கள், இதோட இந்த சாஸ் இப்படி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பவுலில் வந்து நம்ம சூப்பு சர்வ் பண்ணணும். இந்த சூப்பையும் இதில் சர்வ் பண்ணணும். Our delicious chicken rice is ready now. இந்த சூப்பையும் கொஞ்சம் இதில் ஊற்றி இந்த இதை கட் பண்ணி இந்த சாஸ்லாம் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தீமன் சாப்பிடுவாங்க.
நான் குடிச்சு பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓ சூப்பராக இருக்குங்க. இப்போ என் டாட்டர் குடிச்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் குடிச்சு பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க குடிச்சு பார்க்குறாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கட்டாயம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். See you in next video. Until then, bye from கண்மணி கீதா சந்திரசேகரன். சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள்.